கோடையின் தாக்கத்தால் வெப்பவாத பாதிப்புக்குள்ளானவர்கள் உடல் வெப்பநிலையை குறைக்க பாராசிட்டமால் மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடாது என்று பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. ஓகே, இந்த செய்தி மக்களிடையே ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுங்க. நிறைய பேர் இந்த செய்தி எனக்கு அனுப்பி வெயில் காலத்தில் ஜுரம் வந்துச்சுன்னா பேராசிட்டமால் போடக்கூடாதா, ஐயோ நான் போட்டேனே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்ல வர தகவல் வெப்பவாதம், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா நம்ம வெயிலில் போய் அலைஞ்சிட்டு வரோம், வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு, டீஹைட்ரேட் ஆயிடுறோம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி சத்து எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம உடம்போட கோர் டெம்பரேச்சர் அதிகமாகிடும். அதுதான் நம்ம ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமில் நம்ம மேற்கொண்டு பேராசிட்டமாலை போட்டோம்னா இன்னும் நமக்கு வேர்த்து டீஹைட்ரேஷன் அதிகமாகிடும். அதனால தான் ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கும்போது பேராசிட்டமால் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இமீடியட்டாக நம்ம ஹைட்ரேஷன், தண்ணியில் கொஞ்சம் உப்பு சக்கரை போட்டு குடிக்கலாம், எலக்ட்ரோலைட்ஸ் குடிக்கலாம். நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தோம்னா பிளேயர்ஸ்லாம் நல்லா விறுவிறுக்க விளையாடிட்டு அவுட் ஆனதுக்கப்புறம் டக் அவுட்டில் போய் உட்காந்து ஒரு டர்க்கி டவலை கழுத்தை சுற்றி போட்டிருப்பாங்க. இது ஹீட் ஸ்ட்ரோக்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான். ஒரு துண்டை ஈர தண்ணியில் நினச்சி நம்ம கழுத்தை சுற்றி போட்டுக்கலாம், ஆம்பிட்ஸில் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். இப்போ வெயில் காலத்தில் வேறு என்னென்ன காரணங்கள்னால ஜுரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 காரணங்கள். முதல் காரணம் யூரின் இன்ஃபெக்ஷன், தண்ணி சரியாக குடிக்காதனாலையும் ரொம்ப நேரம் யூரின் அடக்கி வச்சிருக்கிறதுனாலையும் அசுத்தமான பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுனாலையும் நிறைய பேருக்கு இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. யூரின் இன்ஃபெக்ஷன்னாலையும் குளிர் ஜுரம், நடுக்கல் ஜுரம் வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம பேராசிட்டமால் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ரெண்டாவது முக்கியமான காரணம் அசுத்தமான தண்ணி, பொது இடங்களில் அசுத்தமான உணவு சாப்பிட்றதுனால என்ட்ரிக் ஃபீவர், அதாவது சால்மோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா, அதை தான் நம்ம டைஃபாய்டு ஜுரம்னு சொல்கிறோம். அது நம்ம வயிற்றில் போய் இன்ஃபெக்ஷனை உண்டாக்கிறோம். அதனால் லூஸ் மோஷன், வாமிட்டிங்கோடு சேர்ந்து ஹை டெம்பரேச்சரோட ஃபீவர் வரும். இந்த கண்டிஷனில் நம்ம பேராசிட்டமால் போடலாம். மூணாவதாக ஒரு காரணமும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சிக்கடா அப்படிங்கிற ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனால் தொண்டை வலி, இருமல், சளி இதனால ஜுரம் ஏற்படுது. அந்த டைமில் நம்ம பேராசிட்டமால் போடலாம். முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா ஜுரம் இருந்து கொடுத்தும் ஜுரம் குறையல அப்படின்னா டெபிட் ஸ்பாஞ்சிங் பண்ணுங்க. டெபிட் ஸ்பாஞ்சிங் அப்படின்னா ஒரு துணி எடுத்து தண்ணியில் நினச்சி உடம்பெல்லாம் ஒத்தனம் கொடுக்குறது. இது குழந்தைங்களுக்கு ஹை ஃபீவர்னால ஃபிட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஹோம் ரெமெடி.